இப்போலாம் காலையில எந்திரிக்கவே முடியல. பயங்கர குளிரா இருக்குது. கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிட்டேன். அவசரத்துல காலையில என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு, இடியாப்பம் பண்ணலான்னு அதுக்கப்புறம் யோசிச்சு மாவ நெறையா போட்டுட்டேன். தண்ணி ஊத்த ஊத்த அது அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. சரி எப்படியும் ஒரு வழியா புழிஞ்சு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு ஒரு சுத்து மட்டும் சுத்திட்டு பாப்பாவுக்கு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுலயே எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் போயிடுச்சு. டைமும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு டக்குன்னு பனானா வந்து கட் பண்ணி போட்டுட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து குடுத்து விட்டேன். பாப்பாவுக்கு குருமா வைக்கிறதுக்கு டைம் இல்ல. அதனால பால் மட்டும் ஊத்தி குடுத்து விட்டுட்டு, ஸ்கூல்ல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா தக்காளி குருமா வச்சிருந்தேன். மீத இடியாப்பத்தையும் அதுக்கப்புறம் தான் புழிஞ்சு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நைட்டுக்கும் இடியாப்பம் தான். அவ்வளவுக்கு புழிஞ்சு வச்சாச்சு. ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடு குடுத்து அனுப்புனதுக்கு அப்புறமா பாத்திரம் நெறையா இருந்துச்சு. அதை விளக்கிட்டு லஞ்சுக்கு வந்து சாதமும் சிக்கன் கிரேவி பண்ணிக்கலாம்னு சிக்கன் போய் எடுத்துட்டு வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து சாதத்தை வேக வச்சுக்கிட்டு சிக்கனே நல்லா வாஷ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு சிக்கன் கிரேவி மசாலா எல்லாம் வறுத்து போட்டு வந்து சிக்கன் கிரேவி வச்சிருந்தேன். இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் நாளைக்கு ஷேர் பண்றேன். லஞ்ச் வந்து சூப்பரா சாப்பிட்டாச்சு. நாளைக்கு